டேய் போனது போக மிச்சம் பாடா. சாப்பாடுக்கு தேருமா சாயக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா, இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கின்னு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அடே ஒயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்லை ஐயா. இன்னைக்கோ நான் வர்றவங்க யாராவது தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த இப்ப குடும்பம் ஆயிட்டேன். அது சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கடைய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாரு ராஜப்பா. என்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்கு கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவன் ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாளர்களை கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுவாருங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவன் வாயை தோட்டா பொட்டு பொட்டு சுவா சுடுறீங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நானா பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டா? அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க தான் சரி ஓடுறா, ஆளும் சாவும் நூலியும் சாவும் ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குனாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா? இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவா? ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உழக்க ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நாங்க. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்ட முடியும்? அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வேங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு.
வில்லாவும் கூட்டோழியும் எனக்கு எதிரி இல்ல. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்காமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க. ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சின்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போவ. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? போனமில்லை டிஎஸ்பி சார். பில்லா நேரா கார்வட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா. அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? காரை நேரா விட்டு. இத பார், உனக்கு பலமா அடிபட்டிருக்கு. வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். ஷட் உன்கிட்ட உயிர் பேச்ச நான் கேட்கல. காரை நேரா விட்டு. இந்த வேம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில செசடாப் பேசாம காரை விட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேரா குறி வச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட்டு. அடையாளம் தெரியுதா ஜே? இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அவனை சர்ச் பண்ணுங்க. குட். டிஎஸ்பி சார், நான் திருநது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற என் மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா பிளீஸ் இந்த பணத்தை மட்டும். சாரி ஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க. ஜே, நான் சொல்றேன் ஜே. I'll shoot you. ஜே, don't move. நான் சொல்றேன் ஜே. இல்ல சுட்டுவேன். அன்னைக்கு என் காலில் பட்ட குண்டடியால அந்தரத்துல கைத்து மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜே இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் 2 பிள்ளைகளும் எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா, பழிக்கு பழி கருப்பையா, பழிக்கு பழி. வாட் a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல்,
வளர்க்கறியே தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். மிஸ்டர் வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல. சார், எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியானா என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவு இல்லை. இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுயநினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றாரு. I see. எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த 3 சீட்டை தான் காட்டினேன், ஞாபகம் வருதா? அப்போ தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச.